வேட்டை படத்தை முடித்துவிட்டு மும்பை சென்ற மாதவன் அடுத்த 3 வருடம் புதிய படம் எதிலும் தலை காட்டவில்லை. இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது: நான் இடைவெளி எடுத்துக்கொண்டதற்கு காரணம் எனது தோற்றம் எனக்கே திருப்தியாக இல்லாததுதான். மேலும் எனக்கேற்ற படங்களில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. சாலா ஆஸ்திரு இந்தி படத்திற்காக 3 ஆண்டு இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டேன். ராஜ்குமார் ஹிரானி இயக்கியிருந்தார். தற்போது அது தயாராகிவிட்டது. அதில் எனக்கு பாக்ஸர் வேடம். அத்தோற்றத்திற்கு கடுமையான பயிற்சிகள் செய்து கட்டுமஸ்தான தோற்றத்திற்கு மாறினேன். அதன் பிறகு தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் படத்திற்கு மீண்டும் சாதாரண தோற்றத்திற்கு மாறியிருக்கிறேன். தென்னிந்திய நடிகர் என்பதால் பாலிவுட்டில் பிரச்சனையா என்கிறார்கள். இயக்குனர் என்ன தேவை என்று கேட்கிறாரோ அதை தராவிட்டால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் பீகாரில் பிறந்து வளர்ந்தேன். தமிழில் நடிக்க சென்றால் மும்பையில் இருந்து நடிக்க வந்துவிட்டதாக கூறுகிறார்கள். இந்தியில் நடிக்க சென்றால் தமிழ் படங்களில் இருந்து வந்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பது சந்தோஷம். 20 வருடங்களாக சினிமாவில் இருக்கிறீர்களே, யாருடனும் உங்களை இணைத்து பேசவில்லையே, எப்படி மேனேஜ் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை நான் போர் அடிப்பவனாக இருக்கலாம். ஒரு ஹீரோ பெண்களால் விரும்பப்பட வேண்டும். பெண்களை எப்பவும் ரொம்பவும் கவருவதெல்லாம் பயம். காரணம் எனது மனைவி மற்றும் குடும்பத்தை நான் இழக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் மாதவன்.